வணக்கம், நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு சக்கம்மா சேனல். இன்னைக்கு ஒரு வாஸ்து பிளான்ட்டை பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளும் இந்த செடியை வீட்டில் வளர்த்தலாமேன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இலைகள் வந்து அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இந்த செடி வந்து பூக்காது, காய்க்காது, பழம் கொடுக்காது. ஆனால் எல்லாருக்கும் இந்த செடி ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறத வச்சு இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செடி மணி பிளான்ட். இந்த செடியை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வாஸ்துக்காக வேண்டி சில பொருட்களை வீட்டில் வைப்போம். அது பொம்மையாக இருக்கும், இல்லை மெட்டலில் சில பொருட்கள், இல்லைன்னா சில வாஸ்து சக்கரங்கள் மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா? ஆனால் பிளான்ட்ஸில் இருக்க எனர்ஜி சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு நிறைய இருக்கும். அதுவும் இயற்கையாகவே அது அமைஞ்சிருக்குன்னா அது மணி பிளான்ட்டு தான். வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, வீட்டில் மணி பிளான்ட் வச்சு வளர்த்துங்க, எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். இல்லைன்னா துளசி, வெத்தலை மாதிரியான செடிகளை வளர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெயினாக அவங்கெல்லாம் சொல்கிறது வந்து, பெரியவங்க சொல்கிறது மணி பிளான்ட்டு தான். ஏன்னா நம்ம எல்லா தேவைக்குமே வந்து மிக முக்கியமான பொருள் வந்து பணம் தான். இந்த மணி பிளான்ட்டை வந்து பணம் சேரும்னு நினச்சி நம்பிக்கையோடு வீட்டில் வச்சு வளர்க்கும் போது நமக்கு பணப்புழக்கம் நிறையவே இருக்கும். ஏன்னா இந்த மணி பிளான்ட்ல ஒரு ஈர்ப்பு விதி சக்தி, அப்சர்வேஷன் பவர் இருக்குங்க. இந்த மணி பிளான்ட் இலைகள்ல இருந்து 360 டிகிரிலையும் இதோட ஆரா வந்து எனர்ஜி ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம மணி பிளான்ட்டை வந்து வீட்டில் இன்டோர் அவுட்டோரில் வச்சு வளர்க்கும் போது நம்ம வீட்டுக்கே ஒரு நல்ல ஆரா, நல்ல பாசிட்டிவான வைப் கிடைக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷனெல்லாம் திரும்பி பார்க்காம ஓடிடும். நீங்கள் அதை வச்சு வளர்க்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வீட்டில் இன்டோரில் வளர்க்கும் போது நிறைய ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுங்க இந்த மணி பிளான்ட்டு. ஸோ நம்மளும் சூப்பர் எனர்ஜியோட இருப்போம். இந்த மணி பிளான்ட்டில் மணி ஃப்ளோ அட்ராக்ஷன் நிறையவே இருக்குங்க. ஸோ பணம் வரும்னு நம்பிக்கையோடு நம்ம வளர்த்தும் போது பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். வீட்டில் எங்கே வேணாலும் நம்ம இந்த செடியை வளர்த்தலாங்க. அதாவது வீட்டுக்குள்ளார, வெளியே, தண்ணிலையும் வளர்த்தலாம், மண்ணிலையும் வளர்த்தலாம். இந்த திசையில தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கணும், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எங்கே வேணாலும் நம்ம வச்சு வளர்த்தலாம். இந்த மணி பிளான்ட் வீட்டில் வச்சு வளர்க்கும் போது வீடு, மனசு, ஆறா எல்லாமே செழிப்படையும். எல்லாமே செழிப்படையும் போது வாழ்க்கை வளமாகும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் தொட்டி வாங்கிட்டு இது மாதிரி நார்ஸ்டிக் வச்சு மணி பிளான்ட்டை நீங்கள் வளர்த்துங்க. அதாவது இந்த நார்ஸ்டிக் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இவ்வளோ நாள் வந்து ஒரு ஃபேன்சிக்காக வேண்டி நமக்கு இந்த மணி பிளான்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரியாமல் நம்ம வளர்த்திருப்போம். இப்போ எத்தனை விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வளர்த்தனோம்னா இதனுடைய பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்கலாம். இந்த மணி பிளான்ட்டுக்கு மண் கலவைன்னு பார்த்தா புதுசாக ஒன்றும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. நம்ம பழைய வீட்டில் இருக்க மண் கலவையை நம்ம போட்டுக்கலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் மட்டும், லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்தோம்னா இலைகள் நல்ல பசுமையாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் ஷைனிங்காகவும் இருக்குங்க. இன்டோரில் நம்ம வளர்த்தும் பொழுது ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றி வைக்க வேண்டி வருங்க. இல்லைன்னா அந்த கொசு புழுக்கள்லாம் உருவாகிடும். அந்த சமயத்தில் நம்ம இலைகளையும் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வைக்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், மணி பிளான்ட் அழகாக நட்டு வச்சாச்சு. நல்லா இது மாதிரி தண்ணி தெளித்து விட்டுருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம நட்டு வச்சதுனால அந்த கொடிகள்லாம் கீழே விழுந்துட்டே இருக்குது. ஒரு வாரத்தில் நல்லா வேர் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா அந்த நார்ஸ்டிக்கில் சூப்பராக வேர் பிடிச்சி நல்லா ஸ்ட்ரிப்பாக நின்றுக்குங்க. 2 தொட்டியில் நம்ம மணி பிளான்ட்டை ரெடி பண்ணி வீட்டு என்ட்ரன்ஸில் 2 பக்கமும் வைக்கும்போது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இதே ஸ்டைலில் தான் நீங்கள் வளர்த்தணும்னு கிடையாது. கம்பியெல்லாம் வச்சு கூட நம்ம அப்படியே கொடி மாதிரி படர விட்டு கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறது தான். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்க, நம்ம 2 பிளான்ட்டை அழகாக ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஒரு வாரத்தில் நல்லா அழகாக நியூ லீவ்ஸ் எல்லாம் விட்டு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். வணக்கம்.